பகிர்தல் என்று இயேசு கிறிஸ்து இந்த மனித குலத்திற்கு அளித்த போதனைகளை அடியொற்றி வாழ்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். கழக சிறுபான்மை நல உரிமை பிரிவின் சார்பில் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு இந்து சமய நலத்துறை அமைச்சர் அண்ணன் PK சேகர் பாபு அவர்களின் மேலான வழிகாட்டுதலோடு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அன்பின் கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு விழா தலைமையேற்று உங்களில் ஒருவராய் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்க வருகை தந்திருக்கின்ற சிறுபான்மையின மக்களின் ஒரே பாதுகாவலர், கண்ணின் இமை போல் சிசுவினை காக்கும் தாய் போல் சிறுபான்மையின மக்களுக்கு என்ன தேவையோ அவர்களின் மனமறிந்து திட்டங்களை வகுத்திடும் இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் வரவிருக்கின்ற 2026 தேர்தலில் யுத்த காலத்தில் 200க்கும் அதிகமாக தொகுதிகளை வென்றெடுத்து புதிய வரலாறு படைக்கவிருக்கின்ற நம் குடும்ப தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைத்தலைவர் அருட்தந்தை ஜோ அருண் அவர்களையும், கிறிஸ்துவ நல்லிணக்க இயக்கத்தின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் இனிகோ இருதராஜ் அவர்களையும், தரங்கை பேராயர் தமிழ் சுவேசிஷ லூத்தரன் சிறுசபையின் தலைவர் உயர் மாமரை டாக்டர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் அவர்களையும், பேராயர் CSI சென்னை பேராயம் சென்னை பெரம்பூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழா தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், விவரங்கள். சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா பெரம்பூர் டான் பாஸ்கோ பள்ளியில் நடைபெற்று வருகின்றது. முதலமைச்சர் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக கிறிஸ்துமஸ் தினத்தை பொறுத்த வரைக்கும் நாளை மறுநாள் உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டுள்ள ஒரு நிலையில ஏற்கனவே திமுக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது கிழக்கு மாவட்ட திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா பெரம்பூர் டான் பாஸ்கோ பள்ளி வளாகத்தில் நடைபெறுகின்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அமைச்சர்களும் பல்வேறு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த பாதிரியார்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் மற்றும் 3250 கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு முதலமைச்சர் கிறிஸ்துவ பரிசு பொருட்களை வழங்க உள்ளார். பரிசு பொருள் தொகுப்பில் 1000 ரூபாய் பணத்துடன் பேண்ட் ஷர்ட், புடவை, அரிசி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுடன் கூடிய கிறிஸ்துமஸ் பரிசு பொருட்களை முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். ஏற்கனவே திமுக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டிருக்கும் நிலையில தமிழகம் முழுவதுமாகவே திமுக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டிருக்கும் நிலையில தற்போது சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.